ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பழைய வீடியோவில் பார்த்தேன், நல்ல சப்போர்ட் இருந்தது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற இந்த பிக்சர். ஓகே, ஸோ நம்மளோட ஸ்கின் டோன் வந்து ஒரு மாதிரி இந்த டஸ்கி டோன் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த டஸ்கி டோனில் இருந்துச்சு அப்படின்னா இதை எப்படி நல்ல ஒரு பிரைட் டோனுக்கு மாற்றுறது அப்படின்னா, பல அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் பல விளம்பரத்தில் நீங்கள் எல்லாம் பார்க்குறது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு டோன் வந்து நம்ம பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் காமிச்சிருப்பாங்க உங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை நீங்கள் யூடியூப் டுட்டோரியலில் தேடினீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 30 நிமிஷம் டுட்டோரியல் உங்களுக்கு போட்டு அது இது பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லி போட்டு குழப்பி வச்சுருப்பாங்க. நான் சொல்கிற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் 3 ஸ்டெப்ஸ், 3 ஸ்டெப்பில் நீங்கள் எந்த இமேஜ்னாலும் சரி, ஐ கேன் பெட் யூ, நான் பெட்டே கட்டுறேன், 3 ஸ்டெப்பு ரொம்ப சொதப்பாமல் கரெக்டாக டக்கு டக்கு டக்குன்னு முடிக்கிற மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் வித் தட். அங்கங்கன்னு எதுவும் பண்ண வேணாம். சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் நம்மளோட இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ இப்போ இந்த 2 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நான் 2மே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எப்படின்னா ஒரு 3 ஸ்டெப்பு தானே, நம்ம எத்தனை நாள் செய்யலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், Ctrl+J, ஒரு டூப்ளிகேட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு இதுனாலும் சரி ரீநேம் பண்ணி பழகுங்க. தட் இஸ் வெரி வெரி குட். ஓகே, நான் ரீநேம் பண்ண இமேஜை நான் மேலே டாப் ஆஃப் த லெவல் கொண்டு போய்க்கிறேன். அதாவது இது ஏற்கனவே நம்ம செஞ்சு முடிச்சு, ஓகேவா? அதனால் வந்து டூப்ளிகேட் அப்படிங்கிறத டாப் ஆஃப் இது கொண்டு போய்க்கிறேன். கொண்டு போய் வச்சுட்டு பேக்ரவுண்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் நம்ம டூப்ளிகேட்டை நம்ம க்ரியேட் பண்ணுறது, ஓகேவா? ஸோ இந்த டூப்ளிகேட்டில் வந்து நான் என்ன பண்ணிடலாம், ஏசிஆர்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம், அதாவது அடோபி கேமரா ரா. அதை தான் வந்து நான் ஷார்ட்கட்டாக வச்சுருக்கேன். ஸோ அடோபி கேமரா ரா ஷார்ட்கட் என்னது, Ctrl+Shift+A. ஸோ ஒன்ஸ் Ctrl+Shift+A ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேமரா ரா இமேஜ் வந்துடும். அப்படி இல்லை, நான் இது வரைக்கும் கேமரா ரா பார்த்ததில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஆளை இருந்தீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் ஃபில்டர் மெனு. ஃபில்டர் மெனுவில் உள்ளே போனீங்கன்னா கேமரா ரா ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். த சேம் ஷார்ட்கட் தான். இப்போ கேமரா ரா ஷார்ட்கட்டுக்கு உள்ள ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அது என்னன்னு கேட்டால் Q பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் காமிக்கும். ஃபஸ்ட்டு தனியாக காமிக்கும். மறுபடியும் ஒரு டைம் Q ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரே இமேஜ்லேயே 2 பக்கம் பாதி பாதி காமிக்கும், மேலே பிஃபோர் ஆஃப்டர். அப்புறம் அடுத்த பிஃபோர் ஆஃப்டர் வந்து மேலேயும் கீழேயும், அப்புறம் மேலே கீழே பாதி பாதி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இப்போ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் என்ன மாறுதுங்கிறது நீங்கள் பார்க்கணும் இல்லையா, ஆன் த ஸ்க்ரீனில் நான் சொன்ன மாதிரி 3 ஸ்டெப்பில், ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸ்கின்னை பொறுத்த அளவுக்கு இட்ஸ் குட், ஓகேவா? இந்த டோன் தான் வந்து நம்ம இப்போ மாற்ற போகிறோம். ஸோ இந்த ரைட் சைடில் இருக்கிறதுல லைட்டு, கலரு, எஃபெக்ட்ஸு, கர்வ் இதெல்லாம் நிறைய இருக்கு இல்லையா? இதில் என்னென்னா ஆக்சுவலாக இது ஒரு எடிட்டிங்கே இல்லாத வீடியோ, நீங்கள் அதனால் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எஃபெக்ட்ஸில் நான் என்ன பண்ணிடலாம், டெக்ஸ்சர், கிளாரிட்டி இதெல்லாம் இருக்கும். இதுக்கு கீழே கலர் மிக்சர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். கலர் கிரேடிங் கிடையாது, கலர் மிக்சர். ஸோ கலர் மிக்சரில் லூமினன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லூமினன்ஸுங்கிறத எடுத்துக்கோங்க. லூமினன்ஸுங்கிறது என்னன்னு சொன்னால், நான் ஜஸ்ட் இந்த ஸ்லைடரை மாற்றினா இப்படி மாறப்போகுது மட்டும் நான் சொல்ல போகிறது இல்லை, பிகாஸ் நம்ம வந்து அடோபி ப்ரொஃபஷனல். ஸோ எதனால் மாறுதுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளோட ஸ்கின் டோனில் ஆரஞ்சு கலர் பிக்மெண்ட்டு எந்த அளவுக்கு கலந்துருக்கோ அதை வச்சு தான் நம்ம டஸ்கி கலராக இருக்கிறதும், ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலரில் இருக்கிறதும், இல்லை ஆரஞ்சு கலரில் இருக்கிறதும், ஒயிட் கலரில் இருக்கிறதும், இந்த பிக்மெண்ட்டோட அளவை பொறுத்து தான் நம்மளுக்கு மாறும். ஸோ நான் இந்த லூமினன்ஸில் என்னோட ஆரஞ்சு டோன் இருக்கு இல்லையா, இந்த ஆரஞ்சு டோனை நான் லெஃப்டில் நகர்த்துன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே பார்க்கலாம். இந்த ஃபேர் அண்ட் லவ்லி விளம்பரம்னா இப்படி தான் காமிப்பாங்க, இப்படி இருந்த பொண்ணை ஃபேர் அண்ட் லவ்லி தடவி நாங்கள் அப்படி மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி தான் அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதும் சரி, இதுவும் சரி, கம்பெனிஸில் இப்படி தான் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து நான் டோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ எந்த அளவுக்கு இதோட டோன் எனக்கு இன்க்ரீஸ் நல்லா இருக்கும், நீங்கள் அந்த அளவுக்கு பண்ணலாம், தப்பே கிடையாது. ஸோ அதாவது இப்போ நான் இந்த பிக்சருக்கு 55 இஸ் வெரி குட், இவ்வளோ தான் பண்ணியிருக்கிறேன். ஒன்ஸ் 55 பண்ணதுக்கு அப்புறமா இங்கே எல்லாரும் பொதுவாக ஒரு தப்பு இல்லை, பொதுவாக ஒருத்தர் சொல்கிறது என்னன்னா லைட்டில், ஏன்னா எந்த ரூல்ஸும் கிடையாது. நான் என்னை பொறுத்தவரை நான் டிசைனிங்கில் சொல்கிறது, தட் இஸ் நோ ரூல்ஸ் ஃபார் தட். ஸோ எக்ஸ்போஷரை மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லி
சொல்லியிருப்பேன் பழைய வீடியோஸும் நானும் சொல்லியிருக்கேன், என்ன பண்ணியிருக்கேன். இந்த தடவை நான் என்ன பண்ணலான்னா டீஹேஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ டீஹேஸுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபாக் லைட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது அந்த கண்டென்ட்டை மட்டும் இது இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதை வந்து நான் ஒரு 20 வரைக்கும் வச்சுட்டு இப்போ லைட்டில் எக்ஸ்போஷரில் ரொம்ப மைன்யூட்டாக ட்ராப் பண்ணுங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட 2 ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு இல்லையா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதை முடிச்சிருந்தோம், 2வது ஸ்டெப் இதை முடிச்சிருந்தோம், 3வது ஸ்டெப்பு எக்ஸ்போஷர் முடிச்சிருந்தோம். ஸோ முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சு இந்த டெக்ஸ்சரும் கிளாரிட்டி இருக்கு இல்லையா. இதை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா பண்ணலாம், இல்லைன்னா தேவையில்லை. எதுக்காகனா நான் அதனால தான் இந்த ஸ்டெப்ஸுக்குள்ளே அதை சேர்க்கல. ஸோ டெக்ஸ்சர் கிளாரிட்டிங்கிறது என்ன விஷயம்னு கேட்டால், ஸ்கின் வந்து வலுவலுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் டெக்ஸ்சர். ரெண்டுமே இந்த கிளாரிட்டி இருக்கும். டெக்ஸ்சரை வந்து நீங்கள் ரிவர்ஸ் நெகட்டிவ் சைடு கொண்டு போனீங்கன்னா ஒரு மாதிரி வலுவலுன்னு ஆகிடும். இங்கே இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி கிளாரிட்டியை இந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா அதுவும் வந்து இந்த மாதிரி. ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த ஃபேஸு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பாருங்கள். இப்போ நான் மறுபடியும் ஒரு டைம் Q ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், திஸ் இஸ் ஆக்சுவலி த ஹாஃப் ஆஃப் த திங். ஸோ இப்போ நான் ப்ரெஸ் ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னே எனக்கு இது இப்படி வந்துடும். நான் M கீயை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மார்க்யூ டூல் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ நான் மேலேருந்து கீழே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி நான் இங்கே எனக்குள்ளே விட்டுட்டேன். ஸோ அதனால் இங்கே எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே செலக்ட் பண்ணி மாஸ்க் டூலை கிளிக் பண்ணேன்னா எனக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நான் பார்த்துக்கலாம். வேணும்னா மாஸ்க்கை வச்சுக்கலாம், வேணான்னு நினைக்கிறவங்க ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா it will be switched off or otherwise you can delete the mask also. ஸோ அதே மாதிரி இங்கே வர்றேன். இங்கே உள்ளதில் இந்த பிக்சரை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுறேன். Ctrl J அப்படின்னு கொடுத்துட்றேன். இதில் ACR அதாவது அடோபி கேமராங்கிறத ஷார்ட்கட்டில் கொடுத்துருக்கேன். இப்போ நான் தூக்கி மேலே டாப்பில் போட்டுக்கிறேன், டாப் ஆஃப் த லேயரில். Ctrl Shift Aங்கிறது ஷார்ட்கட்டு. Ctrl Shift A போட்டுட்டு உள்ளே வந்தோடனே Q பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் காமிக்கும். ஒன்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் காமிச்சோடனே நான் எதெல்லாம் ஓப்பன் பண்ணி வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ கலர் மிக்சர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். லுமினன்ஸில் கிளிக் பண்ணி இந்த ஆரஞ்சு ஸ்டோன் இருக்கு இல்லையா, ஒன்ஸ் ஆரஞ்சு ஸ்டோனை வந்து இந்த இமேஜுக்கு ஜஸ்ட் 40யோட செலக்ட் ஆகும். பிகாஸ் ஏன்னா இந்த ஃப்ரண்ட் லைட்டு ஆம்பியன்ட் லைட் வந்து ரொம்ப ஓவர் த ஹெட் லைட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆம்பியண்ட்டாக ரொம்ப பவராக இருக்குது. ஸோ இந்த இடத்துல 40 எனக்கு இது போதும் அப்படிங்கிற மாதிரி நான் தோணுது. ஸோ இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் இந்த இமேஜுக்கு. ஓகேவா? தென் அகெயின் கம்ஸ் டு த எஃபெக்ட்டு. ஸோ என்னோட டெக்ஸ்சர் லெவல் 20 வரைக்கும் தான் பாசிபிலிட்டிஸ் நல்லா இருந்தது. கிளாரிட்டியும் த சேம் இஸ் கோயிங் இன் டு -20. ரொம்ப மைன்யூட்டாக ஆகுதுங்க. ரொம்ப சரசரன்னு இழுத்தெல்லாம் விளையாண்டோம்னா வி ஆர் நாட் கோயிங் டு ப்ரொஃபஷனல் சைடு. ஸோ ப்ரொஃபஷனலாக நீங்கள் மாற முடியாது, ரொம்ப சிக்கல். ஸோ 3 டைம் தான் இது மட்டும் தான் பண்ணிவிட்டு இப்போ லைட்டில் ஓப்பன் பண்ணி என்னோட எக்ஸ்போஷரை இன்க்ரீஸ் பண்ணணும்னா பண்ணலாம். ஸோ நான் 0.1 தான் கொடுத்துருக்கேன், ரொம்பலாம் கிடையாது. 0.1 தான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு எஃபெக்ட்ஸில் டீஹேஸில் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் மட்டும் Q ப்ரெஸ் பண்ணேன்னா இது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். See this? வெரி குட், ரைட்? ஸோ உங்களுக்கு இந்த ட்யூட்டோரியல் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நம்ம சேனல் போய் தெரியப்படும். பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ட்யூட்டோரியல் என்ன வேணுங்கிறத கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஷூராக இந்த ட்யூட்டோரியல் கேட்டிருந்தவரும் கமெண்ட்டில் கேட்டிருந்தவங்க தான். ஸோ நீங்கள் என்ன ட்யூட்டோரியல் கேட்குறீங்கனாலும் நான் நோட் பண்ணி அதை ட்விட்டரில் மேக் பண்ணி கண்டிப்பாக பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் தட். பை பை. See you on the next video.